ஆளே மாறிப்போன அஜித்குமார் மார்பில குத்தி இருக்கக்கூடிய டாட்டோ என்ன உருவம்னு தெரியுமா? நடிப்புலயும் கார் ரேஸ்லயும் கவனம் செலுத்திட்டு வரக்கூடிய அஜித் அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க போறாரு. 2வது தடவையா அவங்க இணைய இருக்கக்கூடிய படம் ஜனரஞ்சகமா அமையும் அப்படின்னு இயக்குனர் அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில ஏகே தன்னோட குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அஜித்குமார் இந்த வருஷத்துல விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இந்த மாதிரியான 2 படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஒரு படத்த மகிழ் திருமேனியும், இன்னொரு படத்த ஆதிக் ரவிச்சந்திரனும் இயக்கியிருந்தாங்க. இவங்க 2 பேர் கூடயும் ஏகே முதல் முறையா இணைஞ்சிருக்காரு. இதன் காரணமா ஒட்டுமொத்த கோலிவுட்டோட பார்வையும் இந்த 2 படங்கள் மேல தான் இருந்துச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆனா 2 படங்களுமே பயங்கரமா சொதப்பிடுச்சு. மகிழ் திருமேனிய சுதந்திரமா வேலை செய்ய விடாம, அவரு முதல்ல சொன்ன கதைய மாத்த அஜித் சொன்னதால தான் படம் படுத்துருச்சு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அப்புறம் வசூல்லயும் பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணல. அடுத்ததா வந்த குட் பேட் அக்லியும் கதை ரீதியா பெரிய படமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அஜித் ஏற்றிருந்த கேரக்டர்களை எல்லாம் கோர்த்து ஒரு படமா ஆதிக் கொடுத்திருந்தாரு. அது ஏகே ரசிகர்கள் கிட்ட ஒர்க் அவுட் ஆனாலும் பொதுவான ரசிகர்கள் கிட்ட எடுபடல. இது ஒரு பக்கம் இருக்க, தன்னோட பேஷனான கார் ரேஸ்ல அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு அஜித்குமார். துபாய் மாதிரியான நாடுகள்ல நடந்த ரேஸ்ல தன்னோட டீம் கூட களமிறங்கி பந்தயம் அடிச்ச அவரு இப்பெல்லாம் பெரும்பாலும் வெளிநாடுகள்ல தான் இருக்கிறாரு. ரேஸ் சர்க்கியூட்ல தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு வரக்கூடிய அவரு கண்டிப்பா இந்தியாவை பெருமைப்படுத்துவாரு அப்படின்னு அவரோட ரசிகர்கள் அடிச்சு சொல்லிட்டு வராங்க. கார் ரேஸ் நடக்கக்கூடிய சமயங்கள்ல படங்கள்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு அஜித்குமார் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அடுத்ததா அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க போறாரு. இந்த படம் குட் பேட் அக்லி மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஆசை. ஆதிக்கும் இந்த படம் பத்தி இது ஜனரஞ்சகமா அமையும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இந்த படத்துல யார் யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் இனிமே தான் வெளியே வரும். நடிப்பு, கார் ரேஸ் அப்படின்னு பிஸியா இருந்தாலும் தன்னோட குடும்பத்தினர் கூட நேரம் செலவழிக்கிறதுல கவனமா இருக்காரு அஜித்குமார். அந்த வகையில தன்னோட மனைவி ஷாலினி, மகன் ஆத்விக் கூட கேரள மாநிலம் பாலக்காட்டுல இருக்கக்கூடிய பெருவெம்பா கிராமத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஊட்டுக்குளங்கரா பகவதி அம்மன் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. அப்போ அங்க வந்த ரசிகர்கள் கூட புகைப்படங்களும் எடுத்துக்கிட்டாரு. கோயிலுக்கு வந்த அஜித் மேலாடை அணியாம இருந்தாரு. அப்போ வலது மார்புல டாட்டோ ஒண்ணு குத்தி இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அதை பார்த்ததுக்கு பின்னாடி நிறைய பேரு அது என்ன உருவம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு போட்டிருக்கிற டாட்டூ பகவதி அம்மனோட உருவம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தெய்வம் தான் அஜித்தோட குல தெய்வம் அப்படிங்கிறதும், அடிக்கடி அங்க அவர் போய் சுவாமி தரிசனம் செய்வாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.